பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆமென். இந்த வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. முழு இதயம்னா முழுமையா நம்ம ஒரு இடத்துல அன்பு கூறுறோங்க. அவர் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அவர் இரட்சகர், அவர் மீட்பர். நீங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நேசம் அது பெருசு. அவங்கவுங்க ஆண்டவர் மேல வச்சிருக்க நேசம் பெருசு. அதை காட்டிலும் ஆண்டவர் நம்ம மேல ஒருத்தர் மேலயும் தனித்தனியா இல்ல, ஒருத்தட்டையும் முழுசா அன்பு கூறுறாருங்க. அந்த அன்பின் வெளிப்பாடுதான் அவர் நமக்காக நொறுக்கப்பட்ட அடையாளம், அவர் நமக்காக சிலுவை பாடுகளை சுமந்த அடையாளம், அவர் நம்மளுடைய பாவங்களை, இந்த உலகத்தின் பாவங்களை தன் தலையின் மேல் சுமந்த ஆக்கினை. அவர் அவர் முழு இதயத்தோடு அன்பு கூர்ந்தார். எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் ஜீசஸ் மாத்திரம்தான். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ உன் முழு இதயத்தோடும், அவரை மாதிரி அன்பு செய்ய யாராலையும் முடியாது. அவர் நம்ம முழு இதயத்தோடு அன்பு கூறுவோம், முழு ஆத்மாவோடு. இந்த சோல் சில டைம் நம்ம உள்ள ஆத்மா குமுறிட்டு இருக்கும், வலிகள் வேதனையோடு இருக்கும், வெளியில ஸ்மைலோடு இருப்போம்ல. ஆண்டவர் இடத்துல அப்படி இருக்கக்கூடாதுங்க. முழு ஆத்மாவோடு, எவ்வளவுதான் பாடுகள் கஷ்டங்கள் மத்தியிலையும் யோபு யோபு யோபுவோட ஹிஸ்டரி எல்லாத்துக்கும் தெரியும். யோபு எப்படி ஆண்டவரை நேசிச்சாரு. பிசாசு வந்து கேட்கிறான், உங்களை வெறுதாவா நேசிக்கிறாரு யோபு, நீங்க கொடுக்குற ஆசீர்வாதத்தினாலதான் நேசிக்கிறாங்க அப்படின்னு. ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்கிறாரு. நீ அவன் சுற்றில இருக்கிற எல்லா மேலையும் சோதிச்சு பாரு, அவன் ஆசீர்வாதத்துக்காக என்னை பின்பற்றல, அவன் என்ன முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு நேசிக்கிறான் அப்படின்னு. எல்லாத்தையும் இழந்தான். மனைவியே சொல்றாங்க, உன் தேவனை தூஷித்து ஜீவனை விடு அப்படின்னு. ஆனாலும் யோபு கடைசி வரைக்கும் உறுதியா பற்றி பிடித்து கொண்டு பிசாசு தோற்று போகிறான். அப்புறம் ஆண்டவர் அவன் இழந்ததெல்லாம் ரெட்டிப்பா ஆசீர்வதிச்சார். யோபு அவர் முழு ஆத்மாவோடு நேசிச்சது போல நம்மளும் முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடும் அன்பு கூற இன்னைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். முழு பலத்தோடும் அவரை அன்பு கூற. என் பலனே அவர் தாங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும் என் பலன் அவர் தான் அப்படின்னு? நம்ம தவண்டு போன இடத்துல என் பலனாய், என் கோட்டையாய், என் துருகமாய் அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாய். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா? மகா இறக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசப்பா, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா, நாங்கள் எந்தெந்த சூழ்நிலையிலிருந்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் என்று எங்களுக்கு தெரியாத தகப்பனே. இயேசப்பா, நீர் இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிற தேவன் தகப்பனே. இயேசப்பா, உம்மை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்தில் அமரும் போது உம்மை முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் உம்மை சேவிக்க உம்மை அன்பு கூற கிருபை செய்யுங்க தகப்பனே. அன்பின் வெளிப்பாடே உம்முடைய சத்தியத்தின்படி நடக்கத்தான தகப்பனே. இயேசப்பா, உலகத்துல நாங்க யாரையாவது அன்பு கூர்ந்தா அவங்க சொல்றதெல்லாம் கேட்பது போல இயேசப்பா, உண்மையை நாங்கள் முழு பலத்தோடும் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நேசிப்பது உண்மையானால், அன்பு கூறுவது உண்மையானால், உம்முடைய சத்தியத்தின்படி நடக்க இயேசப்பா எங்களுக்கு பலன் தருவீராக.
சப்பா, உம்முடைய சத்தியத்தின் மேல் பிரியமாய் இருந்து உம்முடைய சத்தியத்தின் ஊடாய் நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறாங்க. நீர் ஒருவர் மாத்திரம் பரிசுத்தர். உம்மை போல எங்களை மாற்றுங்க. உம்மை போல பரிசுத்தவான்களா எங்களை எங்களை மாற்றுங்க தகப்பனே. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் ஒரு தாகம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பை இன்னும் இன்னும் கிட்டிச் சேர உம்முடைய அன்பை இன்னும் ருசித்து பார்க்க கிருபை செய்வீராக தகப்பனே. நீர் ஒருவர் மாத்திரம் பெருகணும். நாங்க செருகணும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you.